வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்ச்சியுடன். அண்மை காலமாக அதிகம் பேசப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் அதிகம் தெரிவிக்கப்படும் விடயங்களின் தொகுப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைகின்றது. அந்த வகையில் முதலாவதாக கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் 32 சிறுவர்கள் தங்களது தந்தையையும் 7 சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளார்கள் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திகரண வீர தெரிவித்துள்ளார். குறிப்பாக 3 சிறுவர்கள் தங்களது தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் இழந்துள்ளார்கள் என அவர் மிகவும் கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திலேயே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தங்கள் காரணமாக 323 கர்ப்பிணி தாய்மார்களும் 5 வயதுக்குட்பட்ட 1791 குழந்தைகளும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். டித்வா சூறாவளி ஏற்படுத்திய அழிவுகளால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் 241 பேர் உயிரிழந்துள்ளதோடு 68 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் 114 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் தாக்கத்தால் கண்டி மாவட்டத்தில் 1959 வீடுகள் முழுமையாகவும் 16,565 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக 55,804 குடும்பங்களை சேர்ந்த 1,80,335 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 23,244 குடும்பங்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதோடு 2,089 குடும்பங்கள் மாவட்டத்தில் உள்ள 95 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தால் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் நிலோகா பொலத்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மாவட்ட செயலகத்தின் ஊடாக உலருணவுப் பொருட்களை விநியோகிக்க தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பண்டிகை காலத்தை கொண்டாடும் பொதுமக்கள் அறிமுகமில்லாத நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம், அறிமுகமில்லாத நீர்நிலைகளில் இறங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மையில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக நீர்நிலைகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான மாற்றங்களை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சமூக மருத்துவ நிபுணர் சமித்த ஸ்ரீதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மைய வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக நாட்டின் பல நீர்நிலைகள் ஆழம், கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு தன்மை பாரியளவில் மாறியுள்ளது. வெளிப்பார்வைக்கு அமைதியாக தெரிந்தாலும் நீருக்கு அடியில் ஆபத்தான குழிகள் அல்லது மணல் பேடுகள் உருவாகி இருக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் நீர்நிலைகளை பயன்படுத்துவதற்கு அல்லது குளிப்பதற்கு முன்னர் அந்த பிரதேசம் குறித்து நன்கு தெரிந்த உள்ளூர்வாசிகளிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் வீதி விபத்துகள் மற்றும் ஏனைய அனர்த்தங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் வாகனங்களை செலுத்துவோர் தங்கள் வாகனங்கள் சரியான நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்ததாக டித்வா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட பேரனர்த்தத்தால் போஷணை குறைபாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கும் சிறுவர்களுக்கு உதவும் நோக்கில் 20,000 கிலோகிராம் BP5 எனும் போஷணை பதார்த்தம் யூனிசெஃப் அமைப்பினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் போதியளவு போஷணை பதார்த்தங்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் கிடைக்காமையால் சிறுவர்கள் மத்தியில் மந்த போஷணை நிலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையிலேயே 6 மாத குழந்தைகள் முதல் 5 வயது வரையான சிறுவர்கள் வரை மந்த போஷணையால் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு அவசியமான 25,000 கிலோகிராம் BP5 எனும் போஷணை பதார்த்தம் கொழும்பில் உள்ள யூனிசெஃப் அலுவலக அதிகாரிகளால் சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதை இவ்வாறு இருக்க அடுத்ததாக ஹாங்காங் 19 வயதுக்குட்பட்டோர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் மெல்போர்னில் உடற்பயிற்சி உடலியல் நிபுணராக பணியாற்றுபவருமான 24 வயதுடைய ராகுல் சர்மா சிறுவர் புற்றுநோய் ஆராய்ச்சி நிதிக்காக இலங்கையின் வடக்கு முனையில் இருந்து தெற்கு முனை வரையான சாதனை ஓட்டத்தை ஆரம்பித்துள்ளார். ராகுல் சர்மா தனது ஓட்டத்தை நேற்று பருத்தித்துறை சூப்பர் மடம் கொடிக்கம்பத்தில் இருந்து ஆரம்பித்துள்ளார். அவர் எதிர்வரும் 30ஆம் திகதி தென்முனையான தேவேந்திர முனியை சென்றடைய திட்டமிட்டுள்ளார். சுமார் 574 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்தை 7 நாட்களில் கடக்க உள்ள அவர் நாளொன்றில் சராசரியாக 100 கிலோமீட்டர் தூரம் ஓடவுள்ளார். சிறுவர் புற்றுநோயை குணப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சிட்னியை தளமாக கொண்டு இயங்கும் சிறுவர் புற்றுநோய்
நிறுவனம் என்ற அமைப்புக்காக குறைந்தது 20,000 ஆஸ்திரேலிய டாலர்களை திரட்டுவதே இவரது இலக்காகும். இதற்காக அவர் கடந்த 18ஆம் தேதி இலங்கை வந்துள்ளார். இந்திய பிரஜையான ராகுல் சர்மா ஹாங்காங்கில் வளர்த்ததோடு 10 வயதில் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கிய அவர் 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஹாங்காங் 19 வயதுக்குட்பட்டோர் அணிக்காக விளையாடியுள்ளார். விளையாட்டின் மீதான தனது ஆர்வத்தையும் சமூக சேவையையும் இணைக்கும் வகையில் இந்த சவாலை அவர் முகம் கொடுத்துள்ளார். அடுத்ததாக யாழ் வலிகாமம் வடக்கு தையட்டி பகுதியில் திஸ்ஸவிகாரை போலியாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த போலி விகாரை அமைந்துள்ள காணியானது தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வாறு நயினாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி நவதலக்க பதுமதேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியானது காங்கேசன்துறை தையட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமானதாகும். யாழ்ப்பாணத்தில் யுத்த காலத்தின் போது தமிழ் மக்களின் காணிகள் கைப்பற்றப்பட்டன. அதன் பின்னர் அங்கு சட்டவிரோதமாகவே திஸ்ஸவிகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை இங்கு யுத்த காலத்தில் இருந்து மிக நீண்ட காலமாக வாழும் நாகவிகாரையின் விகாராதிபதியான எனக்கு மட்டுமே தெரியும். ஆகவே எமது நாட்டில் உள்ள மக்கள் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. விடயங்களை ஆராய்ந்து நாம் செயற்பட வேண்டும். இந்நிலையில் வடக்கு பிராந்தியத்துக்கான பிரதான சங்கநாயக்க தேரருக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர். பௌத்த தர்மத்துக்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. நான் 53 வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடனேயே நயினாதீவிலேயே தங்கியுள்ளேன். மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களோடு நாங்கள் ஒன்றாக வாழ்கின்றோம். எனினும் தற்போது தையட்டி பகுதிக்கு தேரர் ஒருவர் வருகை தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி விகாரிக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு. எனவே இலங்கை வாழ் அனைத்து மக்களும் எந்தவித சிக்கல்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாது சிந்தித்து செயற்பட வேண்டும். அரசு இந்த விடயத்தில் தலையீடு செய்து நடவடிக்கை எடுப்பது சிறந்தது என்பது எனது கருத்தாகும். இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என ஏனைய தேரர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாவிடில் இந்த விடயம் பெரும் பூதாகரமாகும். அதன்போது தமிழ் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செய்தி தொகுப்புகளுடன் இன்றைய தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.